ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா முகி கிச்சன். நான் உங்கள் வித்யா பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மீன் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதுனால வீட்டு உள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷிங்க்லேயே தான் செஞ்சுக்கணும். எல்லாமே வெளியிலலாம் இடம் கிடையாது. அதனால் நம்ம ஷிங்க்லேயே எப்படி மீன் ஆஞ்சு க்ளீன் பண்ணுறது, இது வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்படி போடுறேன்ட்டு காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிசரோ சின்ன கத்தி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வந்து உப்பு மஞ்சத்தூள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மீனோட சைடில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு வாழை கட் பண்ணிக்கணும். சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கவர் வச்சு அதில் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும். எல்லா மீனையும் லாஸ்ட்டாக சைடில் இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து சின்ன கத்தி எடுத்து மேலே இருக்கிற செதறெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்தியால் இது மாதிரி வீடியோ பாருங்கள். அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இது எல்லாத்தையும் ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும். இது ஒரு வீடியோன்னு போடுறேன்னு இறக்கி வச்சுக்காதீங்க. இது பிஸ்னஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் போட்டுட்ருக்கேன். அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் வந்து அறியாமனை அது மாதிரி தான் ஆகிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதே மாதிரி அப்போல்லாம் சாம்பல் வச்சுலாம் மீன் ஆய்வாங்க. இப்போல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே கத்தி இது தான். அதே மாதிரி இது எங்கள் ஊரில் வந்து கிளிமுக்கு மீனுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன மீனுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலே இருக்க அந்த பேரெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மீனை பீஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி சைடில் கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் இருக்க குடலை எடுத்துருவோம். நான் ஒரு மீன் வந்து கையாலேயே தலையை பிரித்து எடுத்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு கட்டிட்டு கட் பண்ணாமல் கையாலேயே நம்ம தலையை பிரித்து எடுத்து சைடில் இருக்கிற குடலை எடுத்துக்கலாம். நான் சிசரில் வைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்துக்கலாம் வீடியோவை. இப்போ கையாலே எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது உள்ளே இருக்கிற ரகத்தெலாம் நோண்டி எடுத்து க்ளீன் பண்ணால் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நான் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் ஆஞ்சி முடிச்சாச்சு. கவரை எடுத்து முடிச்சு போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைஞ்சிட்டு மீனை கழுவி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்ன ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் திவ்யா முகி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இது நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் க்ளீனிங் வீடியோ முடிஞ்சது. மீனை அலசி எடுத்துட்டா அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கும் மீன் வறுக்கிறதுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட கையாக ஷிங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். கம்ஃபர்ட் போட்டு தண்ணி தேய்ச்சி விட்டுற வேண்டியது தான். கவுச்ச வாசனைலாம் போயிடும். ஷிங்கியை கையாக க்ளீன் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கம்ஃபர்ட் கொஞ்சோண்டு பிரித்து ஊற்றிட்டு தண்ணி தெளித்து விட்டால் கவுச்ச வாசனை ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.
in various social